வணக்கம் சென்னை மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். வருகின்ற ஏப்ரல் 23 என்பது அது மக்களுக்குரிய நாள். மக்களுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நாள். யார் ஒருவர் நமக்காக நின்று களத்தில் உழைத்து கொண்டிருக்கின்றார், யார் வந்தால் முழுமையாக ஆட்சி மாற்றத்துக்குரிய நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க முடியும், எந்த கட்சி முழுமையாக கடந்த காலகட்டங்களில் நமக்காக துணை நின்றது, நம்மளுடைய மக்களுக்குரிய வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்து நமக்குரிய கட்சியாக யார் நின்றார்கள் என்று மக்கள் கண்டிப்பாக தீர்மானிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய நாள். ஒரு அதிகபட்சமான 12 லட்சம் கோடி நம் ஒவ்வொரு மக்களுடைய தலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் சுமை காத்து கொண்டிருக்கின்றது. அதிகபட்சமாக இன்னும் நம்மளுடைய வரிகளை ஏற்றக்கூடிய சூழ்நிலை ஒவ்வொரு இடத்திலுமே இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. மக்கள் இன்றைக்கு அடுத்த கட்டத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு ஆபத்தான விலைவாசிகள் ஏறக்கூடிய சூழ்நிலை. இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பெறப்பட்ட ஒரு அதிகபட்சமான கடன் தொகை, ஈடுகட்ட முடியாத ஒரு கடன் தொகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஆட்சி அமைப்பு வந்தால் நமக்குரிய ஆட்சி, நம்மளுடைய மக்களுக்குரிய விலைவாசிகளை குறைத்து மக்களுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய எந்த கட்சி என்று மக்கள் தீர்மானிக்க வேண்டும். வெறும் பேச்சளவில் இன்றைக்கு எண்ணற்ற கட்சிகள் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கடந்த காலகட்டங்களில் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு காலகட்டம், ஒரு மிகப்பெரிய மின் துண்டிப்பு என்பது மக்களுக்கு வாழ்வாதாரத்தை முழுமையாக அளித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவருடைய அந்த காலகட்டத்தில் ஆட்சி அமைப்புக்கு வந்ததுக்கு பின்பு முழுமையாக இன்றைக்கு தொடர்ச்சியாக நாம் இந்த மின்வெட்டு இல்லாமல் மிகப்பெரிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றது, கார்கள் இயக்கப்படுகின்றது. ஒரு இருசக்கர வாகனம் அனைத்திலுமே நாம் முழுமையாக மின்சாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அனைத்தையுமே சரி செய்து மக்களுக்கு கொடுத்த அனைத்து வகையான வாக்குறுதிகளையுமே முழுமையாக காப்பாற்றி ஒரு நல்ல ஆட்சி அமைப்பை கொடுத்து சென்றவர் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கும் மக்களால் சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய சொல் அம்மா இருந்திருந்தால். அவரால் உருவாக்கப்பட்ட நம்மளுடைய தொண்டர்கள் இன்றைக்கு களத்தில் மிகப்பெரிய அளவில் மக்களுக்குரிய திட்டங்களை கொண்டு வந்து அனைத்து வகையான இன்றைக்கு இருக்கின்ற அந்த கடன் சுமையை முழுமையாக குறைக்க வேண்டும். நேரடியாக சட்டமன்றத்தில்